பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 26 அதிகாரம் முதல் வசனம். வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் ஆவன. கோராகியர் சந்ததியான ஆசாவின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெசலேமியா என்பவன். மெசலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும், எதியாயேல், செபதியா, எதனியேல், ஏலாம், யோகனான், எலியானாய் என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் குமாரரும். ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும், யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனேல், அம்மியேல், இசக்கார், பெயுல்தாயி என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரருமே. தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் குமாரனாகிய செமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். செமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்னியும், பலசாலிகளாகிய ரெபாயேல், ஓபேத், எல்சபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகூவும் செமேகியாவுமே. ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். மெசலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் 18 பேர். மெராரியின் புத்திரரில் ஓசாய் என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைமையானவன். இவன் மூத்தவனாய் இராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான். இல்கியா, தெபெலியா, சகேரியா என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் குமாரர் ஆனவர்கள். ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் 13 பேர். காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரருக்கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டு கொண்டார்கள். கீழ்ப்புறத்திற்கு செலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடபுறத்திற்கென்று விழுந்தது. ஓபேத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசுப்பீம் வீட்டிற்கும் சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது. கிழக்கே லேவியரான 6 பேரும், வடக்கே பகலிலே 4 பேரும், தெற்கே பகலிலே 4 பேரும், அசுப்பீம் வீட்டண்டையில் 2 பேரும், வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும், வெளிப்புறமான வழியில் 2 பேரும் வைக்கப்பட்டார்கள். கோராகின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே. மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாய் இருந்தான். லாதானின் குமாரர் யார் என்றால், கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாய் இருந்த எகியேலியும், எகியேலியின் குமாரராகிய சேத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலுமே.
இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அம்ராமியரிலும் இத்சகாரியரிலும் எப்ரோனியரிலும் ஊசியேரியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாய் இருந்தார்கள். மோசேன் குமாரனாகிய கெர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாய் இருந்தான். எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள் இவன் குமாரன் ரெகபியாவும், இவன் குமாரன் எசாயாவும், இவன் குமாரன் யோராமும், இவன் குமாரன் சிக்ரியும், இவன் குமாரன் செலோமித்துமே. ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாதிபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த சலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும், கீசின் குமாரனாகிய சவுலும், நேரின் குமாரனாகிய அப்னேரும், செரியாவின் குமாரனாகிய யோவாபும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது. இத்சாகாரியரில் கெனானியாவும் அவன் குமாரரும் தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாய் இருந்தார்கள். எப்ரோனியரில் அசபியாவும் அவன் சகோதரருமாகிய 1700 பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள். எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான். அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையானவன். தாவீது அரசாண்ட 40ஆம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்டபோது அவர்களுக்குள்ளே கீலேயாத் தேசத்து எசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள். பலசாலிகளாகிய அவனுடைய சகோதரர் 2700 பிரதான தலைவராய் இருந்தார்கள். அவர்களை தாவீது ராஜா தேவனுக்கு அடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் ரூபனியர் மேலும் காதியர் மேலும் மனாசையின் பாதி கோத்திரத்தின் மேலும் வைத்தான். கருமையான தேவ பிள்ளைகளே, 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 42 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 26வது அதிகாரத்தில் வாசல் காக்கிறவர்களும் அவர்களும் வகுப்பு வகுப்பாய் பிரிக்கப்பட்டார்கள் என்று 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க வாசல் காக்கிறது மட்டுமல்ல, அந்த பாத்திரங்கள், அங்கே வருகிற பாத்திரங்களை சரி பார்க்கறது, அதை பாதுகாக்கிறது, ஆலயத்துக்குரிய பொருட்களை வாங்கிறது, தூபம் காட்டுறதுக்கு வேண்டிய பொருட்களை தயாரிக்கிறது, இப்படி பல வேலைகளை இவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஆசாரியர்கள் சில நேரங்கள் அவங்க சொல்கிற வேலைகளையும் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் 26ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் பார்த்திங்கன்னா, தேவன் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்தில் இருந்தது என்று சொல்லி 2 சாமுவேல் 6:11-12 வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 6:11-12 இதில் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஓபேத் ஏதோம் ஆண்டவருக்கு உண்மையாய் அவர்கள் ஊழியம் செய்ததுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதே போல கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமில்லை. அதே போல 26ஆம் அதிகாரம் 26-28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா போருக்கு போகும்போது அந்த யுத்தத்தில் ஜெயிக்கும்போது யுத்தத்தில் கிடைக்கிற அந்த பொருட்களை
தன்னோடு வந்த போர் வீரர்களுக்கு மட்டுமல்ல, அந்த அணியில் இருக்கிற எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் எல்லாருக்குமே அந்த பொருட்களை அவன் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்ட பொருட்களும் அதில் இருந்தது. அதற்கெல்லாம் பொறுப்பாக ஒரு ஆட்களை என்ன பண்ணாராம், நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சாமுவேல் கர்த்தருக்கு பொருட்களை கொடுக்கிறது, சவுலும் யோபாவும் கொடுத்தது, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கென்று நாம் எதை செய்தாலும் தேவன் அதை மறந்து போகவே மாட்டார். அதாவது எபிரேயர் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மனுஷர்கள் நம்ம செய்த நன்மைகளை மறந்து விடுவார்கள். நாம் அவர்களோடு இருந்த ஐக்கியத்தை மறந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நாம் செய்ததை மறக்கவே மாட்டார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததும் இன்னும் செய்து வருகிறதும் அவர் நாமத்துக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை. அப்போ ஊழியம் செய்வதினாலும் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனால் அப்படின்னு அர்த்தம் என்ன, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறது, ஊழியங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைன்னா ஒருவேளை ஊழியக்காரங்களுக்குன்னு கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்க. ஒரு நாள் ஊழியக்காரங்களுக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பெற முடியாது. நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்கப்பா, நீங்க எனக்கு சம்பாதிக்க பலனை கொடுத்தீங்க, திராணி கொடுத்தீங்க, இல்லைன்னா இந்த சம்பளம் வாங்க முடியாது. ஆண்டவரே, நன்றி செலுத்துறதுல தான் நாம் 10% தசம பாகம் கொடுக்கிறோம். ஏன்? அந்த 10 இது நமக்கு 10% நமக்கு உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்தாரே, அதில் 1 தான் ஆண்டவர் கேட்குறார். ஏன் ஆண்டவர் அவருக்கு என்ன அப்படி தேவை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் அந்த 1 கொடுக்க சொன்னார்னா, அந்த 10 கொடுத்த தேவன் 1 கொடுக்க சொல்றார். அந்த 1லையும் உன் கவனம் போதா, இல்லை ஆண்டவருக்குன்னு நீ கொடுக்குறியா? அதை தான் ஆண்டவர் பார்க்குறார், கீழ்ப்படிதலை பார்க்குறார். ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாம் கீழ்ப்படுகிறோமான்னு தேவன் பார்க்கிறார். மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கு, ஆலயத்தில் தசம்பாங்களை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ நம்ம உற்சாகமாக கொடுக்கணும், சொல்லி அல்ல, மற்றவங்க கேட்டு அல்ல, நம் மனதில் நியமித்தபடி நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தேவன் அபிரவிதமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கடன்காரரே அல்ல. நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா திருப்பி கட்டாயம் கொடுப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு உழைக்க பலன் கொடுத்தார், நான் கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு தருவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாய் கொடுப்பார். ஸோ அதனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒருவேளை ஊழியக்காரங்க மறந்துடலாம், நீங்கள் நன்மை செஞ்சவங்க மறந்துடலாம், ஆனால் நீங்கள் செஞ்சதை ஒருத்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு, அவர் கணக்கில் இருக்குது. நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது, அவங்களுக்காக ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறது, நம்ம பண்ணுகிற எல்லா தியாகங்களும் தேவ சமூகத்தில் கணக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அன்றைக்கு நம் கணக்கை தீர்ப்பார். நம் கணக்குக்கு அவர் என்ன பண்ணுவார், நம் கணக்கை ஆண்டவருக்கென்று என்ன செய்தோம், கொடுக்கறது மட்டும்தான் ஊழியம் கிடையாது, கொடுக்கறது மட்டும்தான் ஊழியம். அதனால் நான் கொடுத்துட்டு சும்மா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. நம்ம கொடுக்க முடிஞ்சவங்க கொடுக்கணும். உங்கள் பணம் மாத்திரமல்ல, உங்கள் முழங்கால் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் மரித்து போயிருக்கிறார்கள்.
ஆண்டவரை அறியாம மரித்து போனா எங்க போவாங்க? நரகத்துக்கு தானே போனோம். அப்ப அந்த ஆத்துமாக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. நம்ம குடும்பத்துல உள்ள காரியமே நமக்கு பெருசா இருக்கே. என் குடும்பத்துல இது இல்லை, அது இல்லை, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைங்களுக்கு குழந்தை வேணும், வீடு வேணும், காரு வேணும், நம்ம தேவைக்கே நம்ம ஜெபிக்கிறோமே. ஆனா கண்களை ஏறெடுத்து பாருங்க, இன்னைக்கு சாப்பிட கூட வழி இல்லாம, எத்தனை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வழி இல்லாம ரோட்ல அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் யார் பரிதபிப்பார்கள்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எவ்வளோதான் படித்து நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் குடிச்சிட்டு ரோடில் விழுந்து கிடக்கிற அந்த குடிகாரர்களை பார்க்கும்போது அவங்க மேலே நட இப்படி குடிச்சிட்டு கிடக்குறாங்களேன்ற வெறுப்பு தான் நிறைய பேருக்கு வரும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எப்படி பார்க்கணும்னா, ஐயோ என் மகன் இப்படி படுத்து கிடக்கிறானே, எழும்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி பார்க்க மாட்டானான்னு கர்த்தருடைய உள்ள ஏங்கி கொண்டு இருக்கு. இந்த ஏக்கம் உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஆண்டவரை, அப்பா இந்த நபரை நீங்க ரட்சிக்க மாட்டீங்களா? அவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவங்க ஜெபத்தை விடாதீங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபந்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்க அதிகாரமோ உங்க பணபலமோ எதுவுமே யாரையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிற, அவர் கொடுக்கிற ஈவு, அவர் கொடுக்கிற கிருபை. கிருபை இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிருபைய நாம் பெற்றுக்கொண்டது போல அநேகர் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் அழிந்து போற ஜனங்களுக்காய் ஜெபிங்க. அழிந்து போற ஜனங்களுக்காய், நம்முடைய தேசத்துக்காய். இன்னைக்கு எத்தனை தேசங்கள் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகிறத பார்க்குறோம்ல, எவ்வளோ காரியங்கள் சம்பவிக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் அதாவது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய அதாவது வேலையை செய்து கொண்டு இருக்கிறோமா? எந்த வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு படிப்பு, பதவி, அந்தஸ்து இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஐயோ நான் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன், இவனுங்க கிட்டெல்லாம் கீழே இறங்கி இவனுங்க கிட்ட பேசுனா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இல்லை, நம்ம எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் நமக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு நிகராக இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கின்னு சொன்னது போல நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டு போங்க. ஒரு நாள் ஆண்டவர் நல்லவரா இல்லையான்றத அவங்க வாழ்க்கையில் அவங்க உணர்ந்து கொள்வாங்க. ஐயோ எனக்கு சத்தியெல்லாம் சொல்ல தெரியாது. சத்தியமே சொல்ல வேணாம். ஏசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? உங்களுக்காக, எனக்காக வந்தார். உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்க அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். இதை சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ பேசுகிறீங்களே மணிக்கணக்கில். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, காலேஜில் இருக்கிறவங்க, இவங்க கூடலாம் பழகுறீங்களே. பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது எல்லாருக்கூடையும் பழகுறீங்களே. டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அந்த ஃப்ரெண்டுக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவர்களுக்கெல்லாம் யார் ஆண்டவரை பற்றி சொல்வது? நீங்களும் நானும் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கென்று கொடுக்கறது தான் ஊழியம் கிடையாது. அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கறத நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் நம்ம வாயை திறந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி ருசி பார்க்க சொல்லுங்க. கட்டாயம் அவங்க வாழ்க்கையில் அவங்க ருசிச்சிட்டாங்கன்னா கர்த்தரை என்ன பண்ண மாட்டாங்க? விடவே மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஏன் ஒரு கருவியாக இருக்கக்கூடாது? ஜெபம் பண்ணுவோமா?
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. உம்மை அறிவிக்கிற ஒரு கருவியாய் ஆண்டவரே அப்பா எங்க எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ரபா கரபா தீபா லபா ரபா லபா ரியா தியா ரபோ லாக்கர்பியா த ரை கரபா. ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இன்பம், நாங்கள் பெற்ற ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வைத்து மறைத்து புதைத்து வைக்கிறதை காட்டிலும் அப்பா நீங்க செய்த நன்மைகளை, நீங்க எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் அப்பா ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சாட்சி சொல்ல பயம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு செய்த நன்மைகள் பெருசானாலும் சின்னதானாலும் மற்றவர்களுக்கு தைரியமா அதை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. ஓ ரபா லிக்கா ரபோ தியா ரபா. எவ்வளோ அற்புதங்களை செய்து அப்படியே மூடி புதைச்சி வச்சிருக்கிறாங்களேப்பா, அதை எல்லாம் நீங்க வெளிக்கு கொண்டு வாங்க டாடி. வாயை திறந்து மற்றவங்களுக்கு சொல்லட்டும். அது மூலமா எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுமே ஏசப்பா. சமேரியா ஸ்ரீ ஊருக்குள்ள போய் இவர் கிறிஸ்துதானா வந்து பாருங்க, நான் என் வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது எல்லாம் அவ வார்த்தையின்படி வந்தாங்களே டாடி, விசுவாசித்து வந்தாங்களே ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண ஒரு சமேரியா ஸ்ரீயை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளாப்பா உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும். எத்தனை பேருக்கு நீங்க எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க. இதுவரைக்கும் ஒரு நபர் கூட உம்முடைய அன்பை சொல்லாம இருக்கிறாங்களேப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த நாள்ல டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. அப்பா அந்த டிப்ரெஷனை மாத்திரையும் போட்டுட்டு ஒரு நடைப்பினமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா ஸ்ட்ரோக்னால ஆண்டவரை அப்பா இன்னும் பல காரியங்களால ஆண்டவரை அப்பா எழுந்து நடக்க முடியாதபடி இருக்கிற காரியங்களை ஆண்டவரை அப்பா எடுத்து போடுங்கப்பா. தெய்வீக சுகத்தமுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. சேவனைனால இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சேவனை கட்டுல இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரை. ஓ ரபா லிபா கரபா தீ ரபா கரபா. அழிக்கணும் நினைக்கிற ஜனங்கள் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் துளிர்க்கட்டும் ஆண்டவரை. ஓ ரீபாலா சம் ரகத நை கபோலா ரபே கரபா தீரபா. அவங்க வாழ்க்கை துளிர்க்கட்டும், அவங்களோட பொருளாதாரம் துளிர்க்கட்டும். ஷகதனாய் லஜ்ஜ போலகதனாய் கியா போலா ரிபே கரபா. ஆண்டவரே மாக்கு நன்றி அப்பா. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. வேலை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை ஆண்டவரை கொடுங்க, அவங்க படிச்ச படிப்புக்கேற்ற வேலையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற. பிசினஸ் பண்ற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கப்பா ஆண்டவரே. பொத்தல் பையில போட்டது போல் அது போயிருதே ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சாபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரை. அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.